நிறம் மாறிய வண்ணத்து பூச்சிகள். சிறுகதை. ஆக்கம் கவிஞர் முனைவர் பெ. இராமமூர்த்தி. விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை அருகே அமைந்திருந்த அழகிய கிராமமான மேல்மலையனூரில் இந்த சம்பவம் நடந்தது. அந்த ஊரில் பெரிய நிலச்சுவாந்தார் குடும்பத்தைச் சேர்ந்தவள் அபிராமி. கல்லூரியில் படித்து வந்த அவள் அமைதியான குணமும் நல்ல கல்வி அறிவும் கொண்டவள். அதே கல்லூரியில் படித்தவன் முருகன். அவன் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன். தந்தை கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். கல்லூரியில் தொடங்கிய நட்பு நாளடைவில் காதலாக மலர்ந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் இணைந்து வாழ வேண்டும் என்று உறுதி கொண்டனர். ஆனால் இருவரின் குடும்ப பின்னணியும் சமூக நிலையும் வேறுபட்டிருந்தது. இதனால் தங்கள் காதலை வீட்டில் கூற தயங்கினர். காலம் சென்றது. படிப்பு முடிந்ததும் ஒரு நாள் சென்னையில் உள்ள ஒரு கோவிலில் நெருங்கிய நண்பர்களின் முன்னிலையில் இருவரும் எளிமையாக திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்தை யாரிடமும் தெரிவிக்கவில்லை. சில மாதங்கள் இரகசியமாக வாழ்ந்தனர். ஆனால் உண்மை நீண்ட நாட்கள் மறைந்து இருக்கவில்லை. ஒரு நாள் அபிராமியின் குடும்பத்தினருக்கு திருமண விபரம் தெரிய வந்தது. உடனே வீட்டில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உறவினர்கள் ஒன்று கூடி குடும்ப மரியாதை போய்விட்டது என்று பேசத் தொடங்கினர். அபிராமியை வீட்டிற்கு அழைத்துச் சென்று வெளியே செல்ல முடியாதபடி கண்காணித்தனர். முருகனுக்கு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன. இருவரையும் பிரிக்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கிராமத்தில் சாதி வெறி கொண்ட சிலர் இந்த விவகாரத்தை பெரிதாக்கினர். காதலித்த இரு மனங்களை பார்க்காமல் அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதையே முக்கியமாக கருதினர். அபிராமி கணவன் இருக்கும் இடத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. முருகனும் பல்வேறு அழுத்தங்களால் தனிமையில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் இருவரும் சந்திக்க முயன்றபோது ஊரிலிருந்த சிலர் தடுத்து நிறுத்தினர். அவர்களின் வாழ்க்கை கனவுகள் சிதறின. காலம் நகர்ந்தது. அபிராமியும் முருகனும் உயிரோடு இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டனர். அந்த கிராமத்தின் வயல்வெளிகளில் பறந்த வண்ணத்து பூச்சிகளைப் போல அவர்கள் காதல் சுதந்திரமாக பறக்க நினைத்தது. ஆனால் மனிதர்களின் மனதில் இருந்த சாதி வெறி அந்த வண்ணத்து பூச்சிகளின் சிறகுகளை முறித்துவிட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தலைமுறையினர் இந்த சம்பவத்தை பற்றி அறிந்து வருந்தினர். அன்பை விட சாதியை பெரியதாக கருதினால் மனிதநேயம் தோற்றுவிடும் என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்தனர். மாலை நேரத்தில் பூந்தோட்டத்தில் பறந்த வண்ணத்து பூச்சிகளை பார்த்த முதியவர்கள் அவற்றுக்கு நிற வேறுபாடு இருந்தாலும் ஒன்றாக பறக்கின்றன, மனிதர்கள் மட்டும் ஏன் பிரிந்து நிற்க வேண்டும் என்று சிந்தித்தனர். நீதி. சாதி மனிதனை பிரிக்கலாம், ஆனால் உண்மையான அன்பையும் மனிதநேயத்தையும் அழிக்க முடியாது.